called to trust God in all our circumstances. நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பதா இருப்பது முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், it can be any situations that we think, ஆனா நம்ம செய்ய வேண்டியதுன்னு சொன்னா ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு காரணமா இருந்தவர்கள் ரெண்டு பேர், ஒன்று யோசேப்பு, இன்னொன்று மரியாள். ஸோ யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். ஜோசப் ட்ரஸ்டட் காட், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தவனாக இருந்தான். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மரியாள் இடத்துல பிறப்பாள் என்று சொல்லி ஆண்டவர் யோசேப்பு இடத்துல தேவதூதன் மூலமாக சொல்லுகிற வேளையில the world உலக காரியத்தில் பார்க்கிற வேளையில அவர்கள் அநேக விஷயங்கள் சொல்லி இருக்கலாம். யோசேப்பிடத்தில் நீ எதற்காக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கலாம். why should you bother about it என்று சொல்லி கேட்டிருக்கலாம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் when God puts a plan into our life, when God puts some thoughts into our life, நம்முடைய சிந்தனை நமக்குள்ளாக ஒரு சிந்தனை போடுகிற வேளையில் அநேகர் அதை குறித்து சில காரியங்கள் பேசலாம். they might say that this is do you really think you should do it என்று சொல்லி சிந்திக்கலாம். பட் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, when God plans it, he plans it one at the right time. Amen.